ஒரு விளக்க எரிக்க தொடங்கின இந்த எண்ணெய் வேட்டை எப்படி உலக நாடுகளுக்கு இடையில பெரிய யுத்தங்களை கொண்டு வந்தது. ஒரு காலத்துல நிலக்கரியில ஓடிக்கொண்டிருந்த கப்பல்கள் எல்லாம் திடீரென்று இந்த எண்ணெய்க்கு ஏன் மாறினது? அங்கதான் உலக அரசியலோட மாஸ்டர் பிளான் தொடங்குது. இந்த கருப்பு திரவம் யாருடைய கையில இருக்கோ அவங்க தான் உலகத்தையே ஆளலாம் என்ற நிலைமை வருது. அது எப்படி என்றதை இந்த பதிவில் பார்ப்போம். 1900 தொடக்கத்தில் 126 வருடங்களுக்கு முதல் பிரித்தானிய கடற்படை ஒரு பெரிய முடிவெடுக்கிறாங்க. தங்கிட்ட இருந்த நிலக்கரி கப்பல்கள் எல்லாத்தையும் எண்ணெய் மூலமா இயங்குற மாதிரி மாத்துறாங்க. ஏனென்றா எண்ணெய் பாவிச்சா கப்பல் வேகமாகவும் அதிக தூரம் போகக்கூடியவும் இருக்குது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை அவங்ககிட்ட இருந்தது. பிரித்தானியாவில் அப்ப எண்ணெய் கிணறுகள் இல்லை. இதால எண்ணெய் அதிகமா இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள் மேல எல்லா நாடுகளோட கண்ணும் விழுது. அங்கதான் எண்ணெய் அரசியலோட முதல் காய் நகர்த்தப்படுது. முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இந்த 2 போர் வெற்றியும் யாருக்குன்றத இந்த எண்ணெய் தான் தீர்மானிக்குது. ஜெர்மனியோட டேங்கிகளும் விமானங்களும் எண்ணெய்க்காக திண்டாடின போது அமெரிக்கா தன்னிட்ட இருந்த எண்ணெய் வளத்தை வச்சு நேச நாடுகளுக்கு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அப்போ ஒரு பிரபலமான வசனம் இருந்துச்சு, நேச நாடுகள் வெற்றி நிலையில மிதந்து போகல, எண்ணெய் கப்பல்ல எண்ணெய் கடல்ல தான் மிதந்து வெற்றிக்கு வந்தவன். இதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற பல மோதல்களுக்கு பின்னால இந்த கருப்பு தங்கம் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. எண்ணெய் அரசியலை பற்றி கதைக்கிற போது 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற 7 பெரிய நிறுவனங்களை கதைச்சே ஆகணும். உலகத்தோட எண்ணெய் உற்பத்தியை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இந்த 7 நிறுவனங்களும் நாடுகளோட அரசாங்கங்களையே மாத்திர அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருந்தது. ஆனா இதுக்கு எதிராக 1960களில் எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஓபிஇசி என்ற அமைப்பை உருவாக்குறாங்க. அன்றைக்கு தொடங்கின அந்த போட்டி இன்றைக்கு வரைக்கும் நாங்க அடிக்கிற பெட்ரோல் விலை வரைக்கும் தாக்கம் செலுத்துது. எட்வின் டிரேக் ஒரு சாதாரண குழாயை வச்சு தொடங்கின அந்த முயற்சி இன்றைக்கு உலக பொருளாதாரத்தோட முதுகெலும்பா நிக்குது. ஆனா இந்த பூமியில எண்ணெய் முடிஞ்சு போயிட்டேன்டா. என்ன நடக்கும்? நாங்க ஏன் மின்சார வாகனங்களுக்கு இப்ப வேகமா மாறிக்கொண்டிருக்கிறோம்? அது ஒரு தனி பெரிய கதை. இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்ததா எந்த தலைப்பை பத்தி பேசலாம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.